வாழ்க்கையில் எல்லாம் இழந்த ஒருவனுக்கு கடவுள் நேரில் வந்தால் என்ன கேட்பான்? பொன்னா, பொருளா அல்லது நிம்மதியா? இதோ பழனிமலை அடிவாரத்தில் ஒரு ஏழை சிற்பியின் வாழ்வில் நடந்த அந்த அதிசயம். முருகல் கொடுத்த ஆசீர்வாதம் எது தெரியுமா? சுந்தரன் கை தேர்ந்த சிற்பி. ஆனால் அவன் வடித்த சிலைகளை பசியும் வலியும் தாங்க முடியாமல் கடைசியாக ஒருமுறை முருகனிடம் முறையிட மலை ஏறத் தொடங்கினான் சுந்தரன். பாதியில் ஒரு முதியவர் ஒரு பெரிய மூட்டையை சுமக்க முடியாமல் தவித்துக் கொண்டிருப்பதை அவன் பார்த்தான். பெரியவரே, நில்லுங்கள், இந்த வயதில் இவ்வளவு பாரமா? கொடுங்கள், நான் சுமக்கிறேன். தம்பி, உனக்கே 1000 கவலைகள், இதில் என் சுமை உனக்கு எதற்கு? பரவாயில்லை ஐயா, அடுத்தவர் சுமையை குறைத்தால் என் மனப்பாரம் குறையும் என்று தோன்றுகிறது. பாதி மலை ஏறியதும் அந்த முதியவர் மறைந்தார். சுந்தரன் திகைத்தான். திடீரென அவன் முன்னே ஒரு பிரகாசமான ஒளி. அங்கே ஒரு தங்க வேல் தரையில் கிடந்தது. அதை தொட்டதும் ஒரு குரல் கேட்டது. சுந்தரா, இந்த தங்க வேல் உனக்கு சொந்தம். இதை விற்றால் உன் 7 தலைமுறைக்கும் செல்வம் சேரும். ஆனால் ஒரு நிபந்தனை. இதை எடுத்தால் நீ சிற்பக்கலையை மறந்து விடுவாய். உன் கைகள் இனி உளியை தொடாது. பொன் வேண்டுமா, உன் கலை வேண்டுமா? சுந்தரனின் கண்கள் அந்த தங்கத்தை பார்த்து ஜொலித்தன. வறுமை நீங்கும், பிள்ளைகள் வாழ்வார்கள் என்று நினைத்தான். ஆனால் மறுநொடியே தான் செதுக்கிய சிலைகளின் புன்னகை அவன் நினைவுக்கு வந்தது. கலை என்பது அவன் உயிர். வேண்டாம், எனக்கு இந்த தங்கம் வேண்டாம். என் கலையை இழந்து நான் வாழ விரும்பவில்லை. பசியால் இறந்தாலும் என் முருகனின் அழகை வடிக்க ஒரு வாய்ப்பு இருந்தால் அதுவே எனக்கு போதும். அடுத்த நொடி அந்த தங்கவேல் மறைந்தது. மலையே அதிர்ந்தது. மயில் வாகனத்தில் ஞான பண்டிதனாக முருகப்பெருமான் அவன் முன் தோன்றி நின்றார். சுந்தரன் உறைந்து போனான். முருகா, சுந்தரா, நீ தேடி வந்த ஆசிர்வாதம் இதோ. பேராசையை வென்ற உனக்கு நான் தருவது அழியாத ஞானம். இன்று முதல் நீ வடிக்கும் சிலைகள் வெறும் கல்லல்ல, அவை உயிர் பெறும். உழைப்பும் போதுமென்ற மனமுமே நான் மனிதர்களுக்கு தரும் ஆகச்சிறந்த ஆசிர்வாதம். சுந்தரன் ஊர் திரும்பினான். அவன் செதுக்கிய சிலைகளின் அழகு தேசம் கடந்து பேசப்பட்டது. வறுமை ஓடியது. ஆனால் அவன் என்றும் தன் உளியையும் முருகலின் அந்த ஆசிர்வாதத்தையும் மறக்கவில்லை. இறைவன் நமக்கு தரும் ஆசிர்வாதம் என்பது பொருளும் பணமும் அல்ல, நம்மிடம் இருக்கும் திறமையும் அதை சரியாக பயன்படுத்தும் மனப்பக்குவமுமே. தவறவிடாமல் பார்க்க பெல்லை அழுத்த மறக்காதீர்கள்.